நாராயணர் மிகப்பெரிய சதி செய்திருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் இம்முறை நான் நாராயணரை வெற்றி பெற விடமாட்டேன். தந்தையாரே, தந்தையாரே, எங்கிருக்கிறீர்கள்? தந்தையாரே, தந்தையாரே, தந்தையாரே! பார்கவி, பார்கவி! தந்தையாரே! பார்கவி, இது நமது தந்தையின் குரலாயிற்றே. குரல் இந்த திசையிலிருந்து வருகிறது. வா பார்கவி. இவர் பர்வதத்தை நோக்கி எங்கே செல்கிறார்? மனம் வந்த வழியா? ஆனால் இவரை இன்று நான் குருவாகத்தான் ஏற்கப் போகிறேன். தந்தையாரே! தந்தையாரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தைரியமாக இருங்கள். நாங்கள் உங்களை மீட்டு விடுவோம். எங்கே சென்று விட்டார்? பார்கவி, இது பணியாக இருந்தால் அகற்றிவிடலாம். ஆனால் இது பணி மட்டுமல்ல, இது நாராயணரின் சதியாகத்தான் தெரிகிறது. நாராயணா, முதலில் தாயின் தலையை வெட்டினீர்கள். அதன் பிறகு தந்தையாரின் கௌரவத்தை சுக்குநூறு ஆக்கினீர்கள். அவருடைய ஒவ்வொரு சதிக்கும் இந்த பார்கவி நிச்சயம் பழிவாங்கத்தான் போகிறாள். தேவி, தாங்கள் என் கர்மங்களை பார்த்தீர்கள். ஆனால் கர்மங்கள் பின்னால் இருக்கும் காரணத்தை பார்க்கவில்லை. காவிய மாதாவிற்கு நான் புரிய வைத்தேன். ரிஷி பிரிகுவுக்கும் எடுத்துரைத்தேன். ஆனால் அவர்கள் அன்பை நாடாமல் பழிவாங்குதலை தேர்ந்தெடுத்தார்கள். பழிவாங்குதலை தடுப்பது என் கடமையாகும். காரணம், இந்த குரோத அக்னியில் எரியப் போவது தான் மட்டுமல்ல, சிருஷ்டியின் சுகங்களும் செல்வங்களும் சேர்ந்து அழி. பின்னால் வந்துவிடு பார்கவி. இதை எவ்வாறு அகற்றுவதென்று நானே தீர்மானிக்கிறேன். இப்பொழுது இதை நான் எனது சக்தியால் அகற்றப் போகிறேன். என்னுடைய இந்த தாக்குதல் நாராயணரின் சதியை தோற்கடித்துவிடும். ஒரு நொடியிலே இந்த பணி கரைந்து போய்விடும். தாங்களே கூறுங்கள், சிருஷ்டி இதை எவ்வாறு தாங்கிக் கொள்ளும்? தங்களுடைய நாராயணன், இந்த சிருஷ்டியை காப்பவர் எவ்வாறு இதை தாங்கிக் கொள்வார்? நம்முடைய அன்பிற்காக, சிருஷ்டியின் சுக செழுமைக்காக, தங்களுக்கு அளித்த வாக்கிற்காக ரிஷி பிருகுவை நான் தடுத்தாக வேண்டும். லக்ஷ்மிக்காக கொண்டு வரப்பட்ட இந்த தாம்பூலம் நாராயணன் கை சேரும் வரை இதை தடுத்தே தீருவேன். போதும் இந்த முயற்சிகள். இனி தாக்குதல் நடக்கும். பிரிகுவின் மகளான பார்கவி தன்னுடைய சக்தியை பயன்படுத்தப் போகிறாள். இந்த அநியாயத்தை தடுங்கள் பிரபு, உடனே தடுங்கள். தேவி பார்கவி உண்மையை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தினால் அஷ்டலட்சுமியின் சக்தி தனக்குள் தோன்றிவிடும்.
அந்த சக்தியை இந்த உலகத்தால் தாங்கிக் கொள்ள முடியாது பிரபு. என்னுடைய தந்தையாரை இங்கிருந்து விடுவிப்பதற்காக இந்த பூமியை நான் பிளந்தெடுக்க வேண்டும் என்றாலும் அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். இதற்கெல்லாம் அவசியமில்லை. நான் இந்த இடத்தையும் அதோடு பிரபுவையும் நன்கு அறிவேன். ஒரு பக்தன் அவர் முன்னால் தன்னுடைய பக்தி மற்றும் பிரச்சனையை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக தீர்வு கிடைத்துவிடும். ராஜகுமாரி பத்மாவதி தாங்களா? வணங்குகிறேன் மகரிஷி. தீர்வு கிடைத்துவிட்டது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? சாலிகிராம், சால கிராமமா? பிரபு, நீங்கள் இங்கு இருப்பீர்கள் என்று எனக்கு நன்கு தெரியும். நீங்கள் தான் இந்த உலகத்தின் ஆதாரமே. அனைவரையும் காப்பீர்கள், அனைவரது சங்கடங்களையும் தீர்த்து வைப்பீர்கள். அதோடு நீங்கள் தான் பக்தர்களின் பலமே. நாராயணா, பார்த்து கொண்டே இருங்கள். இந்த விதிமுறைகளும் முடிந்துவிடும். என்னுடைய பழிவாங்கும் முதல் படலமும் முடியும். படலமும் முடியும். படலமும் முடியும். லக்ஷ்மியின் தாம்பூலம் என்னிடம் வர வேண்டும் என்று எண்ணினேன். அந்த வேலையும் முடிந்தது. பிரபு, பிருகு ரிஷியின் சங்கடத்தை தீர்த்து வையுங்கள். இதற்காக உங்கள் பக்தை பத்மாவதி சார்பாக இந்த நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ரீமன் நாராயண நாராயண ஹரி ஹரி. எதற்காக இந்த அநியாயத்தை செய்தீர்கள் ராஜகுமாரி? இது அநியாயம் அல்ல. நான் உங்கள் தந்தையை விடுவித்திருக்கிறேன் மகரிஷி சுக்ராச்சாரியாரே. எதுவரையில் உங்கள் கையில் இருக்கும் இந்த தாம்பூலத்தட்டு சரியானவரின் கரங்களுக்கு போய் சேராதோ அதுவரையில் உங்களால் இங்கிருந்து வெளியேற முடியாது. நீங்கள் செய்தது மிகப்பெரிய அநியாயம். நீங்கள் செய்தது பெரிய அநியாயம். என் மகளின் தாம்பூலத்தட்டு அவள் வருங்கால கணவனின் கரங்களுக்குத்தான் போக வேண்டியிருந்தது. அதை நாராயணனுக்கு தந்து விட்டீர்கள். நீங்கள் செய்தது சரியல்ல. இன்று ஓர் பக்தை இறைவனின் வேலையை செய்து அவருக்கு பெருமையை சேர்த்திருக்கிறாள். இந்த போராட்டத்தை எளிமையான முறையில் முடித்து வைத்து விட்டாள். அதனால் என்ன மகரிஷி? நாராயணர் எல்லா இடத்திலையும் இருக்கிறார், அனைவருக்குள்ளும் இருக்கிறார். அவரை ஏன் விரோதிப்பது? இதை நீங்கள் யாருக்கு கொடுத்திருந்தாலும் அது நாராயணருக்கே போய் சேரும். அதனால் அவருக்கு கொடுத்ததால் இங்கே என்ன தவறு நடந்துவிட்டது? ஒரு நிமிடம். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் ராஜகுமாரி? நடந்த சம்பவத்தில் நாராயணர் எங்கிருந்து வந்தார்? ஆமாம் பார்கவி, இந்த கல் சால கிராமம்